Hi, this is Varadarajan. கைட் புக்கிங் ஆப் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கேன். கைடு ஆப்பில் வந்துட்டு யுவர் கைடுன்ட்டு நேமிங் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ஐ யூஸ்டு க்ரீன் கலர் எதுக்குன்னா வந்துட்டு இது வந்துட்டு டூரிஸ்ட் கைட் பிக் பண்ணுறதுனால ஸோ நேச்சர், அட்வென்ச்சர் அண்ட் சம் ஆஃப் தி பாசிட்டிவிட்டி அது ரிலேட்டடாக க்ரீன் யூஸ் பண்ணி ஐ ஹவ் டிராஃப்டட் அப்ளிகேஷன். ஸோ இந்த ஆப் எதுக்குன்னா வந்துட்டு நியூ அட்வென்ச்சர் ட்ராவல்ஸ் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக கைட் எப்படி புக் பண்ணுவாங்கன்றதுக்காக நான் டிராஃப்ட் பண்ணியிருக்கேன். லைக் இட் வில் பி அண்ட் சீம்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தி ஒன் ஹூ ட்ராவல் repeatedly on many places. This is my project overview. இந்த டிசைன் கான்செப்டே வந்துட்டு மொபைல் அப்ளிகேஷனுக்காக ரெடி பண்ணது. அண்ட் தென் கைட் புக்கிங் ப்ராசஸ் அண்ட் making travel hassle free. Users can explore a destination, compare guide prices and verified guides for in this app. And the challenges was overcome by the pain points for the travelers and facing while searching guides at a reliable and efficient booking experience. So this is the design process. So I have taken the problem statement and drafted a user journey, and then I have done a quantitative and qualitative research in the empathize order, and by defining empathy mapping and creating personas, I have edited a user story and scope document and information architecture and user flow. The prototype வந்துட்டு wireframe and mid fidelity, low fidelity and interactive mockups எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கு. அண்டு டெஸ்டிங் வந்துட்டு ஃபியூச்சர் கான்செப்டில் பண்ணதுனால ஃபீட்பேக்ஸ்க்கும் எடுத்திருக்கேன். இதிலேருந்து கொஞ்சம் யூசர் ஜர்னி மேப்பிங் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னோடய யூசர் வந்துட்டு கைட் நெசசிட்டியான்னு பார்ப்பாங்க. இஃப் தெஸ் நெசசிட்டி இருந்ததுன்னா கைட் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்துட்டு சூஸிங் கைடில் தாமே வந்துட்டு லாங்குவேஜ் சிங்க் ஆகாது, அப்படின்னா ஓவர் ப்ரைஸிங்காக இருக்கும், அப்படின்னா ரிவ்யூஸ் ஓகேவாக இருக்காதுன்ற பட்சத்தில் இதுதான் நம்மளோட பெயின் பாயிண்ட்ஸ். டிஃபிகல்ட்டி ஷெடியூலிங் டூர்ஸ் அண்ட் ஸ்லோ ரெஸ்பான்சஸ்லாம் இருக்கிறதுனால பிகாஸ் ஆஃப் தி பர்டிகுலர் லொக்கேஷன்ஸ். அண்ட் தென் கன்ஃபார்ம் புக்கிங் அண்ட் மீட்டிங் அ கைட் அண்ட் ப்ரொவைடிங் அ ஃபீட்பேக். ஸோ தீஸ் ஆர் ஆல் மை காம்படிட்டர்ஸ். ஸோ இவங்கக்கிட்ட இருந்து நான் வந்துட்டு கூகுள் அப்ளிகேஷன்லேருந்து ரிவ்யூஸ் கலெக்ட் பண்ணி அண்ட் தென் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கேட்டகரி வந்துட்டு பிரித்தது. ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்ட்டு டூல்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறதா லைக் அந்த ரிவ்யூஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணதில் கண்டுபிடிச்சது. அண்டு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அண்ட் அன்கிளியர் ப்ரைசிங்ஸ். ஸோ கேட்டகரி வந்துட்டு அவைலபிலிட்டி இஷ்யூ அண்ட் ட்ரஸ்ட் அண்ட் க்ரெடிபிலிட்டி, ப்ரைசிங் ட்ரான்ஸ்பரன்சி. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் தாமே வந்துட்டு மெயினாக நம்ம அப்ளிகேஷனில் கொண்டு வர மாதிரி இருந்தது. ஸோ அதனால் எந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குன்ற மாதிரி செக் பண்ணி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கலெக்ட் பண்ணது வந்துட்டு ஃப்ரம் தி காம்படிட்டர்ஸ். ரிசர்ச் அப்ரோச்சில் வந்துட்டு லைக் அதான் ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிவ்யூ எடுத்தது அண்ட் அனலைஸ்டு யூசர் ஃபீட்பேக்ஸ் அண்ட் ஃபீச்சர் offerings and the pain points to understand user frustration and opportunity for innovation and the keys takeaways for my app. The competitors வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக கைட் புக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிமாண்டாக இருந்ததுனால அது and the pain points வந்துட்டு traveler struggles to find the reliable guides at the last moment. Advantage வந்துட்டு my app can focus on real time availability and verified guides and transparent pricings. So user interview questions லைக் அவங்க என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்றது வந்துட்டு ரிவ்யூவிலேருந்து எடுத்து கொஷின்ஸ் க்ரியேட் பண்ணி அண்ட் தென் ஐ ஹவ் டிராஃப்டட் எம்பத்தி மேப்பிங். ஸோ கேட்டகரிஸாக பிரிச்சுட்டு பர்சோனா வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு அண்ட் ஐ ஹவ் டிராஃப்டட் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். ஸோ பேசிக்காக இதுதான் இருக்க போகுதுன்ற மாதிரி கலெக்ட் பண்ண டேட்டா வச்சு ஸோ இதெல்லாமே இன்ஃப்யூஸ் பண்ணலான்ற மாதிரி கொண்டு வந்து யூசர் ஃப்ளோ
போட்டுது. அண்ட் தென் யூசர் ஃப்ளோவில் வந்துட்டு 2 விதமாக நம்ம கைடு புக் பண்ணலாம். ஃப்ரம் ஹோமில் இருந்து நம்ம சர்ச் கொடுத்தோன்னா டைரெக்டாக மீட் லொக்கேஷன் நம்ம புக் பண்ணிவிட்டு கைடை வந்துட்டு புக் பண்ணி கன்ஃபார்ம் கைட் கொடுத்து நோட்டிஃபிகேஷன் அண்டு இது எல்லாமே ப்ராசஸாக போயிட்டு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் இது ஒரு ஃப்ளோவாக போட்டு அண்ட் தென் இது வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக கைட் புக் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ளோ போட்டிருக்கிறது. இது வந்துட்டு ஃபார் ஃப்யூச்சர் புக்கிங்காக நீங்கள் வந்துட்டு ஒரு 1 month or 2 months ஆஃப்டராக நான் வந்துட்டு ட்ரிப் போகிறோம் அப்படின்ற ப்ராசஸில் நீங்கள் வந்துட்டு லொக்கேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அந்த கைட் செலக்ட் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ண உடனே நீங்கள் வந்துட்டு டேரெக்டாகவும் பேமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பே லேட்டர் கொடுத்துமே வந்துட்டு நம்ம கைட் புக் பண்ணிக்கலாம் மாதிரி. ஸோ இதுதான் லோ ஃபிடிலிட்டி ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லொக்கேஷன். இது வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோ இன்ஸ்டண்ட்டாக எப்படி புக் பண்ணுறாங்கன்றதுக்காக ஃப்ளோ இது. ஸோ எஸ், ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம அப்ளிகேஷன் இருக்க போகுதுன்னுட்டு சும்மா ரஃப்பாக டிராஃப்ட் பண்ண லோ ஃபிடிலிட்டி.